முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட 120 மாணவ மாணவியர்களுக்கு மாதம் 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை பெறுவதற்கான ஆணையை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்குகிறார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 30/8/2022 நடைபெற்ற துணைவேந்தர் மாநாட்டில் உயர்கல்வி ஆராய்ச்சியினை மேம்படுத்தும் பொருட்டு முதலமைச்சர் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டம் வெளியிடப்பட்டது. இதற்காக ஆண்டிற்கு ரூபாய் 12,03,18,000 ரூபாய் செலவில் அறிவியல் புலங்களில் 60 மாணவர்களுக்கும் கலை புலங்களில் 60 மாணவர்களுக்கும் என மொத்தம் 120 மாணாக்கர்கள் முழுநேர் முனைவர் பட்ட ஆராய்ச்சி படிப்பிற்கு 3 ஆண்டுகளுக்கு ஊக்கத்தொகை பெறுவர். மாதாந்திர ஊக்கத்தொகையாக 22,000 25,000 இதர் செலவின் தொகையாக ஆண்டிற்கு கலைப்புலம் சார்ந்த மாணாக்கர்களுக்கு 10,000 ரூபாயும் அறிவியல் புலம் சார்ந்த மாணாக்கர்களுக்கு 12,000. இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்க கேட்கலாம். பாஸ்கரன் வணக்கம். இந்த நிகழ்வினுடைய சிறப்புகள் என்ன? உயர்கல்வித்துறையில பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஆராய்ச்சி படிப்பு மேற்கொள்ள வேண்டும் என்றாலும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்க வேண்டும் என்றாலும் ஆராய்ச்சிக்காக அந்த உதவித்தொகை என்பது ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது. அதற்காக 120 மாணவ மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஆராய்ச்சி படிப்பை தொடர ஊக்கத்தொகை என்பது தமிழக முதலமைச்சரால் இன்று வழங்கப்பட்டு வருகிறது. 25,000 ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது. மாணவ மாணவியர்கள் ஆராய்ச்சி படிப்பு PhD படிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு மாத ஊக்கத்தொகையாக 25,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. கலை மற்றும் அறிவியல் என்ற அடிப்படையில் 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் என்ற அடிப்படையிலும் அந்த ஊக்கத்தொகை என்பது வழங்கப்படுகிறது. இதை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது 25,000 மாதம் ஊக்கத்தொகை வழங்குவதற்குண்டான அறிவிப்பு என்பது ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழே தேர்வு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த பொருந்தும். அந்த வகையில் 120 மாணவ மாணவர்கள் அதற்காக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு மாதம் 25,000 ஊக்கத்தொகை என்பது தமிழக முதலமைச்சரால் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக வேளாண் உழவர் நலத்துறை சார்பாக 158 உதவி தோட்டக்கலை அலுவலர் பணியிடங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. பணி நியமன ஆணைகளை தற்போது தமிழக முதலமைச்சர் அடையாளமாக 5 நபர்களுக்கு வழங்கி வருகிறார். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.